டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாக்குமெண்ட் சார். இது மிஸ் ஆச்சுன்னா நம்ம மொத்தமா காலி சார். சூர்யா சாருக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுவார் சார். என்ன சந்திரா, உன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காணுமே, அதை கண்டுபிடிச்சிட்டியா? அதுக்கே உனக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? என் கண்ணோட பவர் அப்படி. கண் அழகிடானா? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? இங்க இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்க? அதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற? என்னமோ செய்றேன், உனக்கு என்ன? உன் டாக்குமெண்ட்ஸ விடு. நான் கொண்டு வந்த அத்தனை டாக்குமெண்ட்ஸ்லயும் நீ சைன் பண்ணியே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? வாட்? ஹலோ ஹலோ சார் பேசுங்க சார். ஹலோ. பயத்துல ஃப்ரீஸ் ஆயிட்டியா? இனிமே உன்னோட பிசினஸ் எப்படி நடக்கும்? ஏன் அவசரப்பட்டு உன்னோட பிசினஸ் எல்லாத்தையும் எங்க கம்பெனியோட மர்ஜ் பண்ண அக்செப்ட் பண்ணி சைன் பண்ண? இல்ல, நான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லயும் சைன் பண்ணல. நீ 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 போய் சொல்ற. என்ன நீ கன்ஃபியூஸ் பண்ண பாக்குற? நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? இப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணதே உன்னை வர சொல்றதுக்காக தான். உடனே நான் சொல்ற இடத்துக்கு தனியா வா. நான் ஏன் வரணும்? என்னால வர முடியாது. நான் இப்பவே போலீஸ்க்கு போறேன். போ. நீ போலீஸ்க்கு போறதுக்குள்ள என் கம்பெனியும் உன் கம்பெனியும் மெர்ஜ் ஆயிட்டதா சொல்லி அத்தனை டாக்குமெண்ட்ஸையும் பிரஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவேன். போ, போலீஸுக்கு போ. அக்காவுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஹலோ, வெச்சிடவா? நோ நோ நோ, நான் வரேன். நீ எங்க வரணும்னு சொல்லு, நான் வரேன். அது உன் பிசினஸ் மொத்தமா வழிச்சுக்கிட்டு போகாம இருக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு தனியா வா. ஓகே, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சார் சாரி சார், இப்போ நீங்க எங்க போறீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? வாட்ஸ் திஸ்? ஏன் என்னால திரும்ப ப்ராப்ளம் வரும்னு அட்வைஸ் பண்ணலாம்னு வந்தீங்களா? சார், அது நம்ம லீகல் டீம் கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்க்கலாம் சார். எது பண்றதுனாலும் அவங்க கிட்ட பேசிட்டு பண்றது நல்லதுன்னு தோணுது சார். அப்படியே பங்கஜ் சார் கிட்டயும் சூர்யா சார் கிட்டயும் பேசிட்டு அடுத்த முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு தோணுது சார். எதுக்கும் நம்ம லீகல் அட்வைசஸ் வர சொல்லலாம் சார். ஓகே, வர சொல்லுங்க. ஜெனி, நல்ல ஐடியா கொடுத்த. தேங்க்ஸ். முதல்ல போய் லீகல் டீமுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஷூர். ஹலோ. சித்தார்த், வாட்ஸ்அப்ல உனக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன், பாத்தியா? பார்த்தேன். இந்த லொகேஷன் எனக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணி சொல்லு. எப்போ பார்த்தாலும் யாரையாவது ட்ரேஸ் பண்ணிட்டே இருக்கியே, வேற வேலையே இல்லடா உனக்கு. டேய், நான் ரொம்ப எமர்ஜென்சில இருக்கேன். இது சூர்யா சார் சம்பந்தப்பட்ட விஷயம். 2 மினிட்ஸ்ல நானே உனக்கு கால் பண்றேன். ஓகே. பங்கஜ், உங்க ஃப்ரெண்ட் அந்த நம்பரை வச்சு அந்த திருடி இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணிடுவாரா? நிச்சயம் பண்ணிடுவான். அவன் இதுல எக்ஸ்பர்ட். அவ ஒருவேளை போன் ஆஃப் பண்ணிட்டா? அவ போனை கண்டிப்பா ஆஃப் பண்ண மாட்டா. அவளை பார்த்தா நமக்கு பயப்படுற ஆள் மாதிரி தெரியல. நாம அவளை ஃபாலோ பண்ற மாதிரி அவளும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா. மீராஜி, சித்தார்த் தான். ஸ்பீக்கர்ல போடுங்க. சொல்றா. ஹலோ பங்கஜ், நம்பரை ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ அது பேசன் பிரிட்ஜில் கிராஸ் ஆயிட்டு இருக்கு. டேய் சூப்பர்டா, நாங்களும் நியர்பை பக்கத்துல தான் இருக்கோம். அவ பைக்லயோ இல்ல ஆட்டோலயோ போயிட்டு இருக்கா. அவ லொகேஷன் மூவ் ஆகிட்டே இருக்கு. டேய், நீயும் விடாம அவ லொகேஷனை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இரு.
நாங்க அவ இடத்துக்கு போறோம். ஓகே பங்கஜ், டன். ம். சூப்பர் பங்கஜ், இந்த தடவை அவளை மிஸ் பண்ணவே கூடாது. இனிமே அவளால தப்பிக்க முடியாது மீனாட்சி. அவளுக்கு முடிவு நெருங்கிருச்சு. என் கையிலேயே அவ குச்சி மிட்டாய் கொடுத்தால அவ வாய் அப்படி தைச்சு விட்டுறேன் வண்டி பாருங்க. எடுங்க. ம். சூர்யா சார், சூர்யா சார், சூர்யா சார், சூர்யா சார், சூர்யா சார், சூர்யா சார், எங்க சார் போனீங்க? எனக்கு அறிவே கிடையாது. இந்த மாதிரி நேரத்துல தான் கண்ணு முச்சு விளையாட்டு விளையாடணுமா? ச்சே. குட்டியம்மா, இது என்ன சோதனை? ஹலோ மிஸ்டர் சந்திர பிரகாஷ். உடனே வர சொன்னீங்கன்னு பிரியா சொன்னா. என்ன விஷயம்? வாட் ஹேப்பன் சந்திரா? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. வேர் இஸ் சூரிய பிரகாஷ்? அண்ணன் வரல. நான் தான் கம்பெனியை பார்த்துக்கிறேன். ரியலி கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொல்லுங்க, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? நம்ம ஆஃபீஸோட இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. என்ன சொல்றீங்க சந்திரா? காணுமா? காணும்னா எப்படி காணாம போகும்? யாராவது வந்து திருடிட்டு போனாங்களா? கிட்டத்தட்ட அப்படித்தான். இந்த ஆபீஸ்ல வந்து யார் திருட முடியும்? உங்க ஸ்டாஃபே யாராவது திருடிட்டாங்களா? நோ, வெளியில இருந்து ஒருத்தி வந்திருக்கா. அவ தான் திருடிட்டு போயிருக்கா. சார், எப்பவும் போல ஃப்ராங்க் பண்றீங்களா சார்? இல்லை சார், நிஜமாவே திருடு போயிடுச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உங்களை வர சொன்னேன். எங்களுக்கும் ஈக்குவலி ஷாக்கிங்கா தான் இருக்கு. பங்கஜம்லாம் இருந்து இது எப்படி நடந்தது? சார், அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லுங்க சார், ப்ளீஸ். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் ஒரே வழி. யாரும் இல்லாதப்போ வந்து திருடிட்டு போயிருக்கானா நாம போலீஸ்க்கு போறதை தவிர வேற வழியே இல்லை. அதையும் இப்பயே பண்ணி ஆகணும். டிலே பண்ற ஒரு நிமிஷமும் நமக்கு சிக்கல் தான். ஆக்சுவலா ஆள் இல்லாதப்போ இந்த பிரச்சனை நடக்கல. என் கண்ணு முன்னாடி தான் நடந்திருக்கு. பி சீரியஸ். எங்களுக்கும் 1000 வேலை இருக்கு. உங்க கண்ணு முன்னாடி நடந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அது அப்புறம் சொல்றேன் சார். அடுத்து என்ன பண்றதுன்னு மட்டும் சொல்லுங்களேன். நீங்க சொல்றது எதுவுமே புரியல. பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. சார், அதுதான் என்னோட நிலைமை இப்போ. என்னவா இருந்தாலும் சரி, இமிடியேட்டா நம்ம போலீஸ்க்கு போலாம். நாங்களும் உங்க கூட வரோம். வாங்க போலாம். போலீஸ்க்கு போனா அண்ணனுக்கு தெரிஞ்சிடும். அண்ணன் சத்தம் போட்டா என்ன பண்றது? அது கூட பரவாயில்ல, மான்சிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது. சந்திரா, வாங்க போலாம். இல்ல சார், இப்போ போலீஸ்ட போறது அவ்வளவு நல்லதில்லைன்னு தோணுது. வாட் யூ மீன்? ஐ மீன், எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்க்கலான்ற. கிடைக்கலன்னா நாளைக்கு நிச்சயம் போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சாரி சந்திரா, நீங்க இன்னும் கொஞ்சம் சீரியஸ்னஸோட பிசினஸ் பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நாளைக்குள்ள ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்க. இல்லைன்னா நான் சூர்யா சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறத தவிர எனக்கு வேற வழி இல்லை. போலீஸ் உங்களை தான் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. பட் நான் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர். என்கிட்டயே நீங்க இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசினா என்ன அர்த்தம் சார்? நீங்க மட்டுமா ஷேர் ஹோல்டர்? சாரதா அம்மாவும் சூர்யா சாரும் ஷேர் ஹோல்டர்ஸ் தானே? உங்களுக்கே தெரியும் எங்களுக்குன்னு சொல்லிட்டு சில பவர்ஸ் இருக்குன்னு. இப்படி டாக்குமெண்ட்ஸை காணோம்னு சொன்னா அந்த பவரை நாங்க யூஸ் பண்ணாம இருந்தாதான் தப்பு. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது உங்க கம்பெனி நல்லதுக்காக தான். பாய் சந்திரா, வாங்க. இதுக்கே இந்த காய்ச்சறானுங்க. மெர்லின்னு ஒருத்தி இங்க வந்தா அவ என் கண்ணு முன்னாடி தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா.
கம்பெனியோட மேஜர் டாக்குமெண்ட்ஸ்ல நானும் கையெழுத்து போட்டிருக்கேன்னு சொன்னேன். என்ன பைத்தியம்னு டிசைட் பண்ணிடுவாங்க. இப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்லை. பங்கஜ் கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டியதான். என்ன பங்கஜ், ஏன் வண்டியை நிறுத்த சொன்னீங்க? போன்ல யாரு, சித்தார்த்தா? இல்ல, சந்திரா சார். சந்திரா சாரா? ஐயோ, அவர் வேற தனியா என்ன ப்ராப்ளம் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியலையே. சார் சொல்லுங்க. பங்கஜ், உங்க ஹெல்ப் ரொம்ப அர்ஜென்ட். நீங்க உடனே ஆபீஸ் வர முடியுமா? சார் நான் இப்ப அர்ஜென்ட்டா ஒரு முக்கியமான வேலையா வெளியில இருக்கேன். ஐயோ பங்கஜ், என்ன அர்ஜென்சி இருந்தாலும் பரவாயில்ல, அத அப்படியே விட்டுட்டு முதல்ல ஆபீஸ்க்கு வாங்க. இங்க அதை விட எமர்ஜென்சி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் திரும்ப கால் பண்றேன். என்ன பங்கஜ், நமக்கு டைம் இல்ல. சந்திர சார் கிட்ட அப்புறம் பேசிக்கலாம். சந்திரா சார் உடனே என்ன ஆபீஸ்க்கு வர சொல்றாரு. ஆபீஸ்க்கா? வேற வேலை இல்லையா? ஆபீஸ்க்கு எதுவும் ஆகாது. முதல்ல நம்ம போய் தேடுற வேலையை பார்ப்போம், வாங்க. இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க மீனாட்சி. யா பங்கஜ். சார் நான் முக்கியமான ஒரு ப்ராப்ளத்துல இருக்கேன். இப்போ என்னால ஆபீஸ்க்கு வரவே முடியாது சார். இங்க நான் அதை விட ஒரு பெரிய ப்ராப்ளத்துல இருக்கேன். சொன்னா புரிஞ்சுக்கோங்களேன். சார் முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். சரி பங்கஜ், மெர்லின்னு ஒருத்தி புது ப்ராஜெக்ட் விஷயமா என்ன பாக்குறதுக்கு வந்தா. உன் பிசினஸ் மொத்தமா தெரியாம பிசினஸ் எல்லாம் சைன் பண்றீங்க. இதெல்லாம் பேசுற நேரமா பங்கஜ் இது? சார் புது பார்ட்டிங்கிறீங்க. 100 crores எப்படி சார் நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்க? லீகல் கிளியரன்ஸ்ல நீங்க வாங்கிட்டீங்களா? பங்கஜ் ப்ளீஸ், இப்போ உங்களால வர முடியுமா முடியாதா? சார் ஐம் ரியலி சாரி, இப்போ என்னால வர முடியாது. முடியாதா? என்ன பங்கஜ் சொல்றீங்க? நான் இவ்ளோ சொல்றேன், நீங்க கூலா வர முடியாதுங்கிறீங்க. சார் புரிஞ்சுக்குங்க, கூலாலாம் சொல்லல. உங்களோட பெரிய எமர்ஜென்சில நான் இருக்கேன். அனுமட பூஜை செஞ்ச விக்கிரகத்தை தேடி நான் போயிட்டு இருக்கேன். அது கையில கிடைக்கிற வரைக்கும் வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாதுன்னு சூர்யா சார் சொல்லியிருக்காரு. ஐ எம் வெரி சாரி சார். விக்கிரகம் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ நீங்க என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பங்கஜ் ப்ளீஸ் பங்கஜ், ஜஸ்ட் ஒரு half an hour தான். நீங்க வந்து அவளை ஒரு மிரட்டுனீங்கன்னு வைங்களேன், அவ பயந்து போய் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரிட்டர்ன் பண்ணிடுவா. அப்புறம் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சார் ஐ எம் வெரி சாரி. 5 நிமிஷம் கூட என்னால வர முடியாது சார். உங்களுக்குலாம் அண்ணன் மட்டும்தான் முக்கியம் இல்ல சார்? நான் என்னைக்குமே அப்படி நினைக்கிறேன் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் சார். இப்போ நான் என்ன பண்றது, அதையாச்சும் சொல்லுங்க. சார் சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ணுங்க, அவர் ஐடியா சொல்லுவாரு. பங்கஜ், அண்ணனுக்கு நிறைய வாட்டி கால் பண்ணிட்டேன், அண்ணன் நம்பர் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. சார் ட்ரை பண்ணிட்டே இருங்க சார், கிடைக்கும் சார், நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் சார். பங்கஜ். என்னவா பங்கஜ்? யாரோ மெர்லின்னு ஒருத்தியா ஆபீஸ்க்கு வந்து ஆபீஸ் டாக்குமெண்ட்ல தூக்கிட்டு போயிட்டாலாம். ஐயோ, வேற வேலை இல்ல. முதல்ல வாங்க, நமக்கு அந்த விக்கிரகம் தான் முக்கியம். இவர பிரச்சனையை நம்ம அப்புறமா வந்து பாத்துக்கலாம், இல்லனா அவரே பார்த்து பாரு. நீங்க வாங்க. சரி வாங்க. அண்ணா 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 ப்ளீஸ், பிக்கப் 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 பிக்கப். சொல்லு சந்திரா. அண்ணா எங்கண்ணா போனீங்க? இங்க என்னெல்லாமோ நடக்குதுண்ணே. என்னாச்சு சந்திரா? அம்மா நல்லா இருக்காங்கல்ல? அண்ணா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணே, நான் தான் நல்லா இல்ல. என்னாச்சு சந்திரா? நம்ம ஆபீஸ்ல இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காணும்ண்ணே. காணுமா? ஆமாண்ணே, இங்க மெர்லின்னு ஒருத்தி வந்து ஏமாத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. அவளுக்கு எப்படி நம்ம டாக்குமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் தெரியும்? ஏதோ புது ப்ராஜெக்ட்னு சொல்லி வந்தா. அவ
முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு அவ அப்பதானே எடுத்துட்டு போயிருக்கணும். என்ன சந்திரா இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? சாரிண்ணே, நீங்க உடனே இப்ப இங்க வாங்கின எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. இப்ப என்னால அங்க வரவே முடியாது சந்திரா. நான் வேற ஒரு இக்கட்ல இருக்கேன். என்னண்ணே, பங்கஜும் இதே தானே சொல்றாரு. ஆமா சந்திரா, அவனாலையும் வர முடியாது. நீயே ஹேண்டில் பண்ணு. பயப்படாத, தைரியமா அவளை போய் பாரு. அண்ணா, எனக்கு அவளை பார்த்தாலாம் பயம் இல்லைண்ணே. எனக்கு அங்க போனா அடியால வச்சு மிரட்டி ஏதாவது பண்ணிட்டான்னா அதுதானே நான் யோசிக்கிறேன். போய் பாரு. நீ நினைக்கிற மாதிரி ஏதாவது நடந்தா உடனே வந்துரு. டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தை நான் வந்ததும் பாத்துக்கலாம். அண்ணா, நீங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுண்ணே. ஹலோ 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 சந்திரா, கேக்குதா? ஆனா கேக்குதுண்ணே. அவன் மெஜர் டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டானே. ஹலோ சந்திரா, கேக்குதா? அண்ணா. ஹலோ சந்திரா. சந்திரா, இங்க சிக்னல் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் அப்புறமா பேசுறேன். தைரியமா இருடா. அண்ணா அண்ணா, மெஜர் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டேன்னு சொல்ல வர்றதுக்குள்ள சிக்னல் கட் ஆயிடுச்சு. இனிமே யோசிக்க ஒண்ணும் இல்ல. என்ன ஆனாலும் சரி, மேலனை போய் பார்த்துட்டு யாருங்க அது அழுதுகிட்டு இருக்கு? யாருக்கு தெரியும்? நீ போய் பேசுப்ல. நம்ம கிட்ட எல்லாம் பேசுமா? பார்க்கவே பெரிய இடத்து பொண்ணு மாதிரி இருக்கு. பேசுன்றல போ. என்ன புள்ள இங்க நின்னு அழுதுகிட்டு இருக்க? அழாத புள்ள. பசிக்குதா? தேன் இருக்கு, தரட்டுமா? என்ன வேண்டாங்க இது? ஏப்ல எதுக்கு அழுகுற? நீ எப்படி இங்க வந்தன்னு சொல்லுப்புல. அழுகாம சொல்லுப்புல. என் புருஷனை நானும் இங்க வந்தோம். இப்ப என் புருஷனை காணும். உன் புருஷனை காணுமா? என்ன புள்ள சொல்ற? இந்த காடு ரொம்ப மோசமானதாச்சம்மா. என்னடா சொல்றீங்க? ஆமாம்மா, இந்த காட்டுல வனமோகினின்னு ஒருத்தி இருக்கா. ரொம்ப அழிச்சாட்டி முடிச்சவ. ஆம்பளைங்களை பார்த்தா வேற ஒரு உருவம் எடுத்து தனக்கா பேசி அவங்கள ஏமாத்தி கூட்டிட்டு போய் கொன்றுவோமா. ஐயோ சூர்யா சார். யோ, கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கா? இத போய் அந்த பிள்ளைகிட்ட சொன்னா பயப்படாதா? பாரு எப்படி அழுகுதுன்னு. ஐயோ, நான் தெரியாம சொல்லிட்டேன்ல, மன்னிச்சுக்கோ புள்ள. சொல்றதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன மாப்பு? இங்க பாரு புள்ள, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அந்த ஆளுக்கு புத்தியே கிடையாது. நீ பயப்படாத. முருகன் என்னைக்கும் நல்லவங்களுக்கு கெட்டது நினைக்காது. இது நாங்க வாழ்ற இடம் புள்ள. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா நாங்க விடுவோமா? உன் புருஷனை உன்னோட நாங்க சேர்த்து வைக்கிறோம். அழாம இரு. என் புருஷன் எனக்கு கிடைச்சிருவாருல்ல. வனமோகினி அவரை ஒண்ணும் பண்ணிட மாட்டால. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. எல்லா ஆம்பளைங்களையும் அது கொல்றதா இருந்தா இந்தா என் புருஷனையே அது விட்டு வச்சிருக்கு. என்ன முறைக்கிற? சின்ன பிள்ளைகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? அதான் மாப்பு கேட்டேன்ல. மாப்பு கேட்டதெல்லாம் போதாது. எப்படியாவது இந்த பிள்ளைய அவ புருஷன் கூட சேர்த்து வைக்கிறது நம்ம பொறுப்பு. செஞ்சு போடலாம்ல. வாமா. வாமா போலாம். வா தாயி. போமா. வா. எக்ஸ்கியூஸ் மீ. நம்ம திரும்ப திரும்ப இந்த காட்டுக்குள்ளேயே சுத்துறோம். ஏன் மெயின் ரோட் வரல? அதான் சொன்னல, இந்த இடம் எங்க போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம நடக்க ஆரம்பிச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. ரோடும் வரல, கோயிலும் வரல, என் ஒய்ஃபையும் காணும். அதான் கேக்குறேன். நிஜமா உங்களுக்கு இந்த காடை பத்தி தெரியும்ல? ஹலோ, என்ன என்ன சந்தேகப்படுறீங்களா? நோ நோ நோ, எனக்கு இந்த காட்டை பத்தி எதுவும் தெரியாது.
நான் உங்களை நம்பி தான் உங்க கூடவே வரேன். என்ன நம்பி வரீங்கல்ல, அப்ப என் பின்னாடியே வாங்க. ரொம்ப கேள்விலாம் கேட்காதீங்க. கேள்வி கேட்டா எனக்கு பிடிக்காது. நீங்க என்ன நம்பி வரதா இருந்தா வாங்க, இல்லனா நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். நான் சாதாரணமா தான் கேட்டேன். அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நீங்களும் ஒரு பொண்ணு தானே. புருஷன் கூட வந்த ஒரு பொண்ணு, அதுவும் இந்த காட்டை பத்தி எதுவும் தெரியாத பொண்ணு, திடீர்னு காணாம போயிட்டா எவ்வளவு பயப்படுவான்னு உங்களால கெஸ் பண்ண முடியலையா? இந்நேரம் அனு தவிச்சு போயிருப்பா. அதை தாங்க முடியாம தான் உங்ககிட்ட கேக்குறேன். அதுக்கே நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்கன்னு தான் எனக்கு இப்ப தெரியல. நீங்க கேட்கவும் நான் சட்டுன்னு டென்ஷன் ஆயிட்டேன். சரி, நீங்க அதை மறந்துருங்க. எப்படியாவது உங்க வைஃபை கண்டுபிடிச்சு உங்க கூட சேர்த்து வச்சிடுறேன். கவலைப்படாதீங்க. வாங்க.